Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் எப்போ தான் என்னோடய ஃபிலிம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் தினம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டீப் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எகன்னு யோசிச்சு உங்களுடைய மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. டோன்ட் வெரி, அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டேக் சம் டீப் ப்ரீத். ஸோ நம்ம எப்போ டீப் ப்ரீத் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர் நம்மளை அட்டாக் பண்ணுறப்போ, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனிமீஸ் இருப்பாங்க, எதிரி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நம்மளை வந்து ஒன்றா அட்டாக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருப்போம். ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் நம்ம 4 டைப்பில் இருந்து அட்டாக் பண்ணுறப்போ நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதா இல்லை நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதா, நம்ம மைண்டுக்கு என்ன தோணுது, நம்ம எதை பேசணும் எதை நம்ம பேசக்கூடாதுன்றது நமக்கே ஒரு மைண்டு இல்லாமல் இருக்கும், ஒரு திங்கிங் இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ஒரு திங்கிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 செகண்ட் நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. நல்ல டீப் ப்ரீத் பண்ணிட்டு, ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காமாக ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க. அண்ட் உங்களுக்கு கரெக்டாக எது தோணுதோ ஸோ அந்த டிசிஷனை மட்டும் கரெக்டாக எடுங்க. அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் போதும் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த டீப் ப்ரீத் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த கொஞ்சம் டைமுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து என்னை திங்க் பண்ணக்கூடாது, நான் அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சாங் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த பர்சனுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படின்னா அது சாங்ஸ் மட்டுமே. ஸோ நீங்கள் ஒரு பிரேக்கப்பாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீலிங் சாங்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபோக் சாங், இதுலேருந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த சாங் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். இல்லைனா வெரைட்டி சாங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கேளுங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து அங்கே போகாது, ஃபுல்லாக நீங்களோட லிசனிங் ஃபுல்லுமே வந்து சாங்ஸில் மட்டுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெரைட்டி சாங்ஸ் கேட்குறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது 2வது டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாட்ஸ். ஸோ தாட்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குது. அச்சீவ்மெண்ட் நான் பண்ணுறதுக்காண்டி எனக்கு கோல்ஸ் நிறைய இருக்குது. பட் எல்லாமே எனக்கு வந்து மிக்சடாக இருக்குது எல்லாமே. பட் எனக்கு அதை ஆர்கனைஸ் பண்ண தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக யூ கோ டு மூட் போர்ட். ஸோ நீங்கள் மூட் போர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு எவ்ரிடே நிறைய தாட்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு நோட் போட்டு ஸோ அதுக்கான தாட்ஸை வந்து நீங்கள் வந்து எழுதி வைக்கிறப்போ அந்த தாட்ஸும் உங்களை விட்டு போகாது. ஸோ அந்த திங்கிங் எப்பொழுதுமே ஒரு நோட்டுக்கிட்ட ஒரு இடத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, அது இருக்குது, நான் எப்போ வேணாலும் போய் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது நோட்டு தான். ஸோ அந்த நோட்டில் வந்து நீங்கள் தாட்ஸை எழுதி வைக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும், அண்ட் அதை அச்சீவ் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி வைங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த இயருக்கு நான் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ மூட் போர்டு உங்களுக்கு தெரியல எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாகவே ஃபோன்லேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம் மூட் போர்ட். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் ஆல்ரெடி நான் ஒரு ஃபில்ம் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்படி தெரியலனா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஃபிலிம்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி வந்து நியூ இயருக்கு வந்து மூட் போர்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது ப்ராப்பராக அதில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்களுமே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த டிப் வந்து ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு மேக் பண்ணுறது, ஸோ குக் பண்ணுறது. ஸோ குக் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குக் பண்ணுங்கள். ஏதாச்சும் புதுசாக ஒரு டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாகவே எப்படி மேக் பண்ணுறது, கேக் நம்ம எப்படி பேக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அண்ட் உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து உங்களை மூவ் பண்ணி இந்த மாதிரி குக்கிங் விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட டைமை, உங்களுக்கு அந்த மாதிரி திங்கிங் உங்களுக்கு டிப்ரெஷனுக்கு திரும்ப போகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்கில் கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட்டாக இருங்க. அப்போதைக்கு உங்களுக்கு அந்த மெயினாக கேர்ள்ஸுக்கு வந்து அந்த டிப்ரெஷன்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது, வராது. இந்த டிப்ரெஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ரன்னிங். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் காலைல எழுந்திரிச்சு இல்லை உங்களுக்கு எப்போலாம் டிப்ரெஷனில் போய் ரன் பண்ணிடுங்க. நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன் உங்களை விட்டும் ஓடிடும். ஸோ ரன் பண்ணுறப்ப என்னன்னா ஸ்பீட் கிடைக்கும், உங்களுக்கு அந்த பாடிலையும் ஸ்பீட் கிடைக்கும் அண்ட் உங்களோட லைஃப்லேயும் ஸ்பீட் கிடைக்கும். அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே போகிறதுக்குமே உங்களுக்கு ஸ்பீடாக நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ அதனால் ரன் பண்ணுங்கள், நீங்கள் ஓடுங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் நடந்த பாஸ்ட் ஒண்டர்ஃபுல் மெமரிஸ், அந்த மெமரிஸ்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த மோஸ்ட்லி அந்த குட் மெமரிஸ் ஒன்லி, நல்ல மெமரிஸை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டிப்ரெஷன் வராது. ஒன்லி குட் மெமரிஸ் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களை அறியாமலே ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். அது உங்களை கண்டிப்பாக முழுசாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பழைய ஞாபகங்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டுக்கு நல்லதுன்னு எதுப்படுதோ பொருட்களை மட்டும் நீங்கள் ரசித்து பார்க்கலாம். ஸோ அது உங்களுடைய மைண்டை ரொம்ப நல்லாவே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ தயவு செஞ்சு பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி திங்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி திங்ஸை நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு தன்னறியாமலே ஒரு ஹாப்பினஸ் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்த உடனே சில பேர் டிப்ரெஷன்லேயே தான் இருந்திருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டை ஒதுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு காலைல எழுந்ததுமே ஒரு 30 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேட் பண்ணுறப்போ உங்களுடைய மனசும் சரி உங்களுடைய உடலும் சரி ரொம்ப காம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இயற்கையோடு உட்காந்து நீங்கள் அழகாக மெடிடேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய காம் மியூசிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மியூசிக் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு ஹெட்செட்டில் வச்சுட்டு அழகாக நீங்கள் காமாக நீங்கள் 30 மினிட்ஸ் என்ன 1 hour கூட நீங்கள் சைலண்ட்டாக உட்காரலாம். அது உங்களுடைய மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தும், ரொம்ப காமாகும். அண்ட் எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலையுமே உங்களை ரொம்ப காமாக்கும். ஸோ காமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை வந்து கரெக்டாக எடுப்பீங்க. அதுக்கு இந்த மெடிடேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், டிப்ரெஷன்லேருந்து வெளில வாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன், இந்த டிவைஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ரீசார்ஜே பண்ணாதீங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டால் எங்கேயாச்சும் தூர வச்சுருங்க ஃபோனை. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இதில் இல்லை அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணாதீங்க, ஃபோனை போட்டுருங்க 7 உங்களுடைய வேலையை கரெக்டாக பாருங்கள். இது ஒரு டிப். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப், உங்களுடைய டைமை நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பிளான்ஸ் வைங்க. உங்களுடைய வீட்டில் மரம், செடி, கொடி இதெல்லாம் நீங்கள் வைக்கிறப்போ அது கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுடைய மனசாக இருக்கட்டும், உங்களுடைய பாடியாக இருக்கட்டும் ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கும். அது இந்த மரம், செடி, கொடி இது கூட நீங்கள் வளரும்போது உங்களுடைய பிளான்ஸுமே ரொம்ப வளரும், நீங்களுமே ரொம்ப நல்லா வளருவீங்க. அதோட லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது பர்சனலாக எனக்கு நடந்திருக்கு. நான் கண்டிப்பாக பிலீவ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு போங்க. மெயினாக அதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு எது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும்தான் டிப்ரெஷன்லேருந்து உங்களை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரப்போகுது. நீங்கள் சும்மா இருந்தீங்க, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் 7 இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மேற்கொண்டு உங்களை நிறைய டிப்ரெஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒர்க், இது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே காணாம போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தினு. பாய்.